friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசியோட 30வது T20 மேட்ச் 30வது T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா USA அண்ட் அயர்லாந்து இவங்க 2 பேருக்கு இடையில தாங்க நடக்குது. ஸோ இந்த 2 டீமும் பார்த்தீங்கன்னா USA வந்து ஆல்ரெடி 3 மேட்சை பிளே பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க, 2 மேட்சுமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 மேட்சும் வந்து வின் பண்ண கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்குது. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது வினோவை பொறுத்த வரைக்கும் புளோரிடால தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக்கோட டெமோ டீம், ஸ்மால் லீக்கோட டெமோ டீமும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்சஸ் பண்ணியும் நீங்க பிளே பண்ணீங்கன்னா நம்ம சரி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அந்த பர்டிகுலர் மேட்சோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த பிட்ச் ரிப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல எதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ஒரு 2-3 டீமை கிரியேட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேனோட ஆவரேஜ் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோமாவே 166 பிளஸ் அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ மினிமம் இந்த பர்டிகுலர் வேனுல டாஸ் வின் பண்ற டீம் 150 பிளஸ் ரன் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 150 to 155 பிளஸ் ரன் அடிச்சிட்டாவே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேனுல டாஸ் வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து முழுக்க பேட்டிங் தான் சப்போர்ட் பண்ணுமா, பவுலிங் சப்போர்ட் பண்ணாதா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ரொம்ப இப்போ லைசனா இருந்த எல்லா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் வேனுல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொன்னா வேனு ரெக்கார்ட் இந்த பர்டிகுலர் வேனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் டோட்டல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 15 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 11 மேட்சும் பேட்டிங் செகண்டா பண்ணவங்க 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்பத்தில் பிட்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ நீங்களே இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2 இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 167 பிளஸ் அப்படிங்கறத வந்து ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனுல ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காங்க 245 அப்படிங்கறத வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர்னு வந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 81க்குமே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரைக்லி சேஞ்ச் ஏதாவது பிச்சு அந்த பர்டிகுலர் டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிடுச்சு, ரெயின் வந்து மழைகளை வந்து ஏதோ ஒரு சைக்கிள் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வந்துருச்சுன்னா லோவஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் வேணும்னா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு டீம் ஒரு 10 டீம் கிரியேட் பண்றீங்கன்னா அதுல ஒரு 7 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்க, அதாவது ஸ்டார்டிங் பேட்டர்ஸே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க டீம் கிரியேட் பண்ணுங்க. ஒரு 3 டீம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டீமை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மற்ற ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்ல 5700 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இந்த ஆப்ல நீங்க ஒரு 5300 to 5400 ரூபா சம்திங் நீங்க பே பண்ணாவே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும் 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 2 ஆப் நீங்க கம்பேர் பண்ணும்போது
ஒரு 200 ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். ஸோ அந்த 200 ரூபா வச்சு நீங்க இன்னும் 2 டீம் கூட நீங்க வந்து தனியாக கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் டியோ குண்டன் ஆப்ல இருக்கு. இந்த டியோவை மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பிக் பண்ணுவாங்க. இந்த டியோவை பொறுத்த வரைக்கும் டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படிங்கிற வந்து 2 காலமா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து டியோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டியோ பொறுத்த வரைக்கும் காமனா வந்து ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க ரோஹித் சர்மா பிக் பண்றீங்க, ஆப்னன்ட் வந்து கிளாஸ்னா பிக் பண்ணிருக்காங்கன்னா 2 பிளேயரும் எடுத்துக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பில்லிங்கை வந்து கொடுத்துருவாங்க. இது அதே வந்து பாத்தீங்கன்னா டியோ ப்ரோன்னு எடுத்துட்டோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளோல் மாதிரி கொடுத்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கறத வந்து கொடுத்துருவாங்க. இதுல ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க வந்து பிக் பண்ணணும். அது டியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணா போதும். ஆனா டியோ ப்ரோல 2 பிளேயரை நீங்க வந்து பிக் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல வந்து பிக் பண்ணிருப்பாங்க. இதுல நீங்க பிக் பண்ண 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி அவங்க ஆப்போனன்ட் டீம்ல எடுத்திருக்க டீம் பிளேயர்ஸோட பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்கை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து இவங்க வந்து GST அப்படிங்கறது வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட், செகண்ட் பிரைஸ் OnePlus மொபைல் போன், தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா OnePlus நாட் வந்து மொபைல் போன் கொடுக்குறாங்க. 4th அண்ட் 5th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சும், 6 பிரைஸ்ல இருந்து 1000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மறக்காம நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. குபேர ஃபேண்டசி ஆப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் லீக்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும் குபேர ஃபேண்டசி ஆப். ஸோ மறக்காம நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, வந்து பார்ப்போம். ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல USA ஒரு மேட்சும் அயர்லாந்து ஒரு மேட்ச், அதாவது 2 டீமுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒவ்வொரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் யூஎஸோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் எஸ் ஜஹாங்கீர், ஸ்டீவன் டைலர், ஏ கோஸ், ஆரோன் ஜான்ஸ், ஆண்டர்சன், நிதிஷ்குமார், ஹர்மித் சிங் அண்ட் அலிகான், ஜப்ரீத் சிங் அண்ட் நெட்வால்கர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட ஒரு பிளேயிங் லெவன்ல வந்து இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது அயர்லாந்தோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லிங், பால்பெர்னி, லோர்கன் டக்கர், ஹாரி டக்கர், கேம்பர், டக்ரல், டிலானி அண்ட் அடர், ஜோசுவா லிட்டில் அண்ட் சி யங். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்தோட பிளேயிங் லெவன் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இப்ப அடுத்ததா இந்த வெனோட ரீசன்ட் மேட்ச் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 ஜூன் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழை காரணமாக ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கும் நேபாளுக்கு தான் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. மழை பெஞ்சதுனால அந்த பர்டிகுலர் வந்து மேட்ச் வந்து எதுவும் நடக்கல. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது யூஎஸ்ஏக்கும் அயர்லாந்துக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டீமோட பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் வந்து பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இந்த 2 இன்னிங்ஸ்லுமே இயர்லியா வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 2 ரன் 9 ரன்னுக்கு வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாலும் சரி. ஸோ இதுல வந்து இவங்க விக்கெட்டை யாரு இழந்திருக்காரு அப்படிங்கறது பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் டீம், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் டீம் வந்து இவரோட விக்கெட் ஆப்ஷன் வந்து இழந்திருக்காரு. ஸோ இந்த ஆப்ஷன்ல ஆப்போனன்ட் டீம்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க்கர் அண்ட் அலிகான் அண்ட் ஷார்ட்விக், இவங்க 3 பேர் வந்து இந்த ஆப்போனன்ட் டீம்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அலிகான் அண்ட் ஸ்டெர்லிங் அண்ட் நெட்வொர்க்கர் அண்ட் ஸ்டெர்லிங் இவங்களுக்காக ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அடுத்தது வந்து பால்பெர்னி பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இங்க இல்லை. ஸோ 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்கோர்ல வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. இவர் வந்து யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் 2 தடவையுமே வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் இதுல யார் ஆப்போனன்ட் டீம்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நெட்வொர்க்கர் வந்தா அந்த பர்டிகுலர் டீம்ல வந்து இருக்காரு. ஸோ இதுல நெட்வொர்க்கர் அண்ட் பால்பெர்னி கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ இந்த பர்டிகுலர் வெனு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்றாங்க. இந்த வெனுல எப்படி வேணா பேட்டிங் ஆர்டர் ஆகட்டும், பவுலிங் ஆப்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா நடந்த மேட்ச், இந்த பர்டிகுலர் சீசன்ல ரீசெண்டா நடந்த மேட்ச்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோர்கன் டக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ஸோ அது பட்சத்தில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு நல்ல பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும். 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10+ ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 15+ ரன் இவர் அடிச்சிட்டாலும் பிளஸ் விக்கெட் கீப்பிங்ல 1 or 2 கேஜஸ் பிடிச்சாருன்னா இவரெல்லாம் ஈஸியா வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் அதிகமா விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அதுல வந்து யார் இருக்கான்னு பார்த்தோம்னா அலிகான் அண்ட் ஷால்க்விக் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷால்க்விக் அண்ட் லோரன் டக்கர், அந்த அலிகான் அண்ட் லோரன் டக்கருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா ஹாரி டக்டரை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே பெரிய எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ இயர்லயே வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இவர் யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்டையும் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்கிட்டையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா அலிகான் அண்ட் ஹர்மீத் சிங், இவங்க வந்து 2 பேரும் வந்து இருக்காங்க. மோஸ்ட்லி எந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்மீத் சிங் அண்ட் ஹாரி டெக்டருக்கும் அண்ட் அலிகான் ஹாரி டெக்டருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள், ஸ்ட்ரைக்லயும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கேம்பரை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஆவரேஜா ஒரு 10+ ரன்னுங்கிறத ஒரு எடுத்திருக்கிறாரு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இவரோட யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அலிகான் அண்ட் ஜஸ்பிரீத் சிங் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரும் இந்த ஃபாஸ்ட் மீடியம் போடுற பவுலருக்கு வந்து விக்கெட் வந்து அதிகமாக வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து டக்ரலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ் இவர் பேட் பண்றாரு, ஒரு ரிப்போர்ட் கொடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பரான 30+ ரன்னுங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் வந்து எடுத்திருக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி தான் அலிகான் அண்ட் ஷால்க்விக் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ்ஏ டீம்ல வந்து ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா இந்த பர்டிகுலர் பிளேயர் என்ன ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட, அதாவது ஃபேண்டசி தமிழனோட ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து பார்த்தோம்னா மினிமம் ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் புது பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதான் பால் பிரினை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 20+ வந்து 25+ ரன் வரையும் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவற்று வந்து இருக்குது. அது லோர்கன் டக்கரை பொறுத்த வரைக்கும் இவற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் இவற்று வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வரக்கூடிய பாயிண்ட் சேர்த்து மினிமம் இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியா வந்து ஃபேண்டசி வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. அடுத்ததா ஹாரி டெக்டர் பொறுத்த வரைக்கும் மினிமம் இவற்று வந்து பார்த்தீங்கன்னா 20+ to 25+ ரன் வரையும் இவற்று வந்து ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் கேம்பர் இருந்து ஒரு 20+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிளேயரோட ஒரு சின்ன அனலைஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் டெய்லரை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் பேட் பண்ணும்போது இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணும்போது பெருசா எந்த ஒரு ஸ்கோரும் வந்து இவர்கிட்ட வந்து இல்லைங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இந்த 3 மேட்ச்லயுமே ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து அதிகபட்ச விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. இது ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கா, அயர்லாந்து யார் இருக்கான்னு பார்த்தோம்னா அடர் அண்ட் சி யங், இவங்க 2 பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அடர் அண்ட் ஸ்டீவன் டெய்லர் அண்ட் யங் அண்ட் ஸ்டீவன் டெய்லருக்கு ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஸ்டீவன் டெய்லரை பொறுத்தவரைக்கும் இந்த பர்டிகுலர் வெனுல இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25+ ரன் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா வந்து ஷாஹான்கீரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு மேட்ச்ல பெருசா எந்த ஒரு ஸ்கோரும் எடுக்க கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் மீடியம் பவுலர் தாங்க வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. இது ஆப்போனன்ட் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்பர் அண்ட் ஜோசுவா லிட்டர், இவங்க 2 பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி ஜோசுவா லிட்டர் அண்ட் ஷாஹான்கானுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருந்து இருக்கு. அடுத்ததா ஏ கோஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெரிய எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது சூப்பரான இருந்துச்சுக்காரு. 2 மேட்ச்லயுமே
ஒரு 30+2 ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் வேணும்ல இவர் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா ரெண்டுலயுமே வந்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுங்கிற பர்டிகுலர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது கோஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30+2 வந்து நீங்க சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஸ்கில்ல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இது ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்குன்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அழியரும் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து மெக்ரோதியம் வந்து இருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்ட்ரைக்லி தான் சொல்லும். பேட்டிங் சப்போர்ட் பண்ணுங்க பவுலிங்க்கு வந்து கொஞ்சம் ஃபேவரா வந்து இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரைக்லி பி மெக்ரோதிக்கும் அண்ட் கோஸுக்கும் வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஆரன் ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ரொம்ப 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 சூப்பரா ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெரும்பாலும் ஒரு மினிமம் ஒரு 10+2 வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இதுல இந்த பர்டிகுலர் வேணும்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறா ஒரு 2 விக்கெட் ஏர்லியா விழுந்துருச்சு. இவர் பேட்டிங் ஆடுறதுக்கு வராரு அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து சாலிடா ஒரு 35+2 வந்து நீங்க வந்து சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்பவே பேட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கில்ல தான் வந்து இருக்காரு. இவர் யாருகிட்ட அதிகமா விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. அந்த ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா சி யங்கும் வந்து அந்த ஆப்ஷன்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி சி யங் அண்ட் ஆரன் ஜான்ஸுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்தது ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. அந்த 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி ஒரு 15+2 ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதுல இவர் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து ஒரு முறை 2 மேட்ச்ல ப்ளே பண்ணிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெக்கர் 2 பேர் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பர்டிகுலர் இதுல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சி யங் அண்ட் ஆண்டர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மெக்ரோதி அண்ட் ஆண்டர்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஆப்போனன்ட் இந்த யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல விக்கெட் எல்லாம் இழந்துட்டாங்க. ஒரு 3 விக்கெட் சீக்கிரம் இழந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டர்சன் வந்து பேட்டிங் பண்ற வருவாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டர்சன் இருந்து ஒரு 20+2 வந்து இன்னைக்கு சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண ஒரு 25+2 ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 15+2 ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இவர் பேட்டிங் ஆடுறதுக்கு வருவாருன்னு பட்சத்தில் நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவர் வந்து மஸ்ட் ஒரு பிக்கர் ரைட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 25+2 வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விக்கெட் இழந்திருக்காரு. இதுல ஆப்போனன்ட் டீம்ல வந்து கேம்பர் அண்ட் ஜோசுவா லிட்டில் இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ பேட்டிங் ஆடுறதுக்கு வந்தாருன்னா ஜோசுவா லிட்டில் அண்ட் நிதிஷ்குமாருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி எது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.